ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்குறது. 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, எடுத்து வறுத்துக்கோங்க. இப்போ 6-7 வத்தல்கிட்ட சேர்த்து வதக்கி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கை கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதே அளவுக்கு முருங்கைக்கீரையும் ஒரு கைப்பிடி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் சட்டியில் அதே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த முருங்கைக்கீரையில் சேர்த்து ஒரு கிண்டி விட்டாச்சுன்னா சுவையான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க.